ஹாய், இந்த வீடியோவில் நம்ம நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால நான் தமிழ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம எப்படி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சிலபஸ் பிரகாரம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிலபஸ் பிரகாரம் பழைய சிலபஸில் இருக்கிறதே இந்த எட்டுத்தொகை இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே புது சிலபஸ்லேயும் கவர் ஆகிருக்கு. அது தாண்டி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கிராமர் இதுதான் வரிசையாக இருக்குது. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எந்தெந்த லெசன் கவர் ஆகுதோ அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜிகே டாப்பிக்கில் யூனிட் 5 யூனிட் 6 இது ரெண்டுலேயும் தான் 20 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது யூனிட் 5 நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே கிட்டத்தட்ட 3 லெசன் அந்த ஒரு டாப்பிக்கில் அந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்ற இந்த டாப்பிக்லேயே 3 லெசன் கவர் ஆகுது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன் 9th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு என்ன? பொருளாதார மேம்பாடுனா என்ன? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே அதன் பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது. ஒரு நாட்டில் எப்படி பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ அதை தான் பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பொருளாதார மேம்பாடு என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிக்கிறது. ஸோ மக்களினுடைய ஒவ்வொரு தனி மனிதனினுடைய வாழ்க்கை தரம், அவன் எந்த மாதிரி வாழ்க்கை தரத்தில் வாழ்கிறான், அதே மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சி, இது ரெண்டையும் சார்ந்தது தான் நிலையான நாட்டினுடைய வளர்ச்சி. அதுதான் பொருளாதார மேம்பாடு. பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் என்னென்னு சொல்லி கூட கேட்கலாம். என்என்பி, பிபிபி, ஹெச்டிஐ. அதாவது என்என்பி அப்படின்றது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து பிசிஐ அப்படின்றது தனிநபரினுடைய வருமானம். ஒரு தனிநபர் எவ்வளோ வருமானம், பெர் கேபிட்டல் இன்கம்னு சொல்லுவாங்க, பெர் கேபிட்டல் இன்கம். பிபிபின்றது வாங்கும் ஆற்றல் சமநிலை, வாங்கக்கூடிய ஆற்றல் அதாவது திறன், வாங்கக்கூடிய திறன் எவ்வளவு இருக்குது அதனுடைய சமநிலை. இங்கிலீஷில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஐ மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஹெச்டிஐ அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள். ஸோ இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள்லாம் என்னென்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆண்டில் நாட்டில் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்தில் நாட்டில் புவியின் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகள், என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சுருக்காங்க, எவ்வளவு பணி செஞ்சுருக்காங்க, அதனுடைய பண மதிப்பு, அந்த பண மதிப்பை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தின்றது என்ன? நிகர தேசிய தயாரிப்பு, அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. ஸோ இதுதான் நாட்டினுடைய உண்மையான உற்பத்தியினுடைய அளவாக எடுத்துக்கிறாங்க. இது நாட்டு வருமானம் என்றும் அறியப்படுகிறது. ஸோ நிகர நாட்டு உற்பத்தி என்னன்னு சொல்கிறாங்க? நிகர நாட்டு வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. தனிநபர் வருமான உயர்வு எப்போதும் மொத்த உண்மையான உற்பத்தியின் உயர்வு என்று பொருள்படும். எனவே தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடாகும். ஸோ கொஷினில் இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது நாட்டினுடைய மேம்பாட்டை அளவிடக்கூடிய குறியீடு எது, சிறந்த குறியீடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிநபர் வருமானம், பிசிஐ. தனிநபர் வருமானம் தான் ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டை அளவிடக்கூடிய சிறந்த குறியீடு. நாட்டு வருமானம் பொருளாதார மேம்பாட்டினுடைய குறியீடு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தனிநபரினுடைய வருமானம் தான் நாட்டினுடைய மேம்பாட்டை அளவிடக்கூடிய, நாட்டோட மேம்பாட்டை அளவிடக்கூடியது தனிநபர் வருமானம். பொருளாதார மேம்பாடு வரும்போது நாட்டோட வருமானமே பொருளாதார மேம்பாட்டினுடைய குறியீடாக கருதப்படுகிறது. அடுத்து தல வருமானம். நாடுகளின் வளர்ச்சியை ஒப்பிட மொத்த வருவாயை கணக்கிடுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்க முடியாது.
ஸோ வந்து எவ்வளோ உற்பத்தி வருது, தலை வருமானம்னா ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அந்த பகுதியில் அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வருமானம் வருது, அடுத்து அந்த மாநிலத்தில் எவ்வளோ வருமானம் வருது, அடுத்த நாட்டு, இப்படி எல்லாம் சேர்த்து பார்க்கறதுனால மட்டும்தான் வந்து பொருளாதார மேம்பாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளால் கணக்கிட முடியும். ஒரு நாட்டில் உள்ள மக்களை விட வேறொரு நாட்டில் உள்ள மக்களிடையே அதிக வருமானம் உள்ளதா? எனவே நாட்டில் தலா வருமானத்தை கணக்கிட நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும். ஸோ வந்து தல வருமானம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மக்கள் தொகை, எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்க, மக்கள் தொகையை வந்து நாட்டினுடைய மொத்த வருமானத்தோட வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர். நாட்டினுடைய மொத்த வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. ஸோ இதை வந்து வகுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான அந்த எவ்வளவு வந்து வருமானம் வந்து கிடைக்கிது, நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கிது, அந்த தலா வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சராசரி வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி வருவாய் அப்படின்னாலும் தலா வருமானம். அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக அமெரிக்க டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அமெரிக்க டாலரில் மட்டும்தான் வந்து கணக்கிடப்படுது. ஸோ நம்மளே சொல்லுவோம், ஒரு ரூபாய்க்கு வந்து அமெரிக்க டாலர் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். உலக வங்கியின் அறிக்கையின்படி நாடுகளின் வருமான அளவீடுகள் கீழ்கண்டவாறு புதியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்த வருவாய், நடுத்தர வருவாய் எவ்வளோ இருக்கணும், உயர் நடுத்தர வருவாய், உயர்ந்த வருவாய். ஸோ ஒன்று போட்டிருக்காங்க. இது சும்மா அமெரிக்க டாலரில் வந்து போட்டிருக்காங்க. வாங்கும் திறன் சமநிலை, வாங்கும் திறன் சமநிலை அப்படின்றது பிபிபி, அதுதான் வந்து வாங்கும் திறன் சமநிலை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது. வாங்கும் திறன் சமநிலை என்பது ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கேற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதே அளவிலான பொருட்களையும் வாங்குவதற்காக தேவைப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம வேறு நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இப்போ $1 அப்படின்றது அங்கே எத்தனை டாலர் அப்படின்ற மதிப்பு வந்து இருக்காங்க. $1 இங்கே எவ்வளோ, ஒரு $80, $75 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். $1 வந்து $1 அவ்வளோ மதிப்பு வரும். $70, $80 ரேஞ்ச் வரும். ஸோ அதை தான் வந்து வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம் என்பது இரு நாடுகளின் 2 நாணயங்களுக்கிடையே உள்ள பரிமாற்றம். அந்தந்த நாடுகளில் உள்ள 2 நாணயங்களின் துல்லியமான வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை என்பதை மதிப்பிடுவதற்கு உதவுகிறது. சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. ஸோ வந்து வாங்கும் திறன், அந்த பிபிபி, அந்த பவர் பேரிட்டி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இந்த வாங்கும் திறன், வாங்கக்கூடிய திறன் உள்ள நாடுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். சைனா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸு அமெரிக்கா, தேர்ட் பிளேஸ் இந்தியா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மனிதவள மேம்பாடு குறியீடு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு மனிதவள மேம்பாடுனா என்ன? மனிதனின் உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதாகும். ஸோ மனித வளம் அப்படின்றது எல்லாமே சார்ந்தது தான். உடல் திறன், மனத்திறன் எல்லாமே சார்ந்தது தான். ஸோ அதை நாம் எப்படிலாம் அடைஞ்சிக்கிறோம்? சுகாதார திறன்களை வந்து கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சி இது மூலிமா வந்து மேம்படுத்துவதாகும். எனவே மனித வளத்தில் கல்வி மற்றும் உடல் நலத்தில் செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தைக்கு அளிக்கப்படும் நல்ல கல்வி, சிறந்த சுகாதாரம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிக வருமானம் பெறக்கூடிய முதலீடாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடல் ரீதியாக நல்லா இருக்கணும், கல்வி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து வருமானத்தை வந்து நம்மளால் ஈட்ட முடியும். மனித வளர்ச்சி குறியீடு என்பது சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது. மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரினுடைய ஒட்டுமொத்த மேம்பாடு, எல்லாத்தோட மேம்பாட்டையும் சேர்ந்து குறிக்கிறது தான் மனித வளர்ச்சி குறியீடு.
நிலையான மேம்பாடுனா என்ன? நிலையான பொருளாதார மேம்பாடு என்பது தற்போதுள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைய வேண்டும். ஸோ சுற்றுப்புறத்தை வந்து சேதப்படுத்தாமல், நிலங்களை வந்து அழிக்காமல் நம்ம வந்து மேம்படுத்த வேண்டும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்களை புதுப்பிக்க இயலும். ஸோ வந்து திரும்ப தண்ணி, சூரிய சக்தி, சூரிய ஆற்றல், இதெல்லாம் நமக்கு வந்து காற்றாற்றல், இதெல்லாம் வந்து திரும்ப நம்ம புதுப்பிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்றது நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலா வளங்கள். ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டோம்னா மறுபடியும் அதை வந்து அது உருவாகிறதுக்கு 1000 வருடங்கள் வந்து ஆகும். நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்க தகுந்த வளங்களின் ஒரு எடுத்துக்காட்டாகும். வளங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக செலவு செய்து விட்டால் எவ்வாறு நிலையான மேம்பாடு சாத்தியமாகும் என்ற கேள்வி எழுகிறது. புதுப்பிக்கத்தகாத வளங்கள் பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்திய பிறகு தீர்ந்துவிடும். ஸோ புதுப்பிக்க இயலாது அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளம்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. மேலும் அவற்றை உருவாக்கவும் முடியாது, அதை வந்து உற்பத்தி செய்யவும் நம்மளால் முடியாது. நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ ஒரு மேம்பாடு அடையணும், பொருளாதார மேம்பாடு மட்டும் கிடையாது. ஒரு மனிதனினுடைய மனிதவள மேம்பாடு அப்படின்றது அவன் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடையணும். சமூகம், சுற்றுச்சூழல் எல்லா நிலையிலையும் வந்து சமநிலையில் வந்து அவன் இருக்கணும். தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ வந்து நம்மளுடைய சவுத்து சைட் தென் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் வந்து கல்வியறிவு பெற்றவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டின் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். ஸோ வந்து நம்ம 10th 12th முடிச்சுட்டு உயர்கல்வி போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்காங்க கல்வி அறிவு 2011 எவ்வளோ இருந்திருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, இந்தியா. ஸோ தமிழ்நாடு, இந்தியா பாருங்கள். கல்வி அறிவில் 2011 இந்தியா ஒட்டுமொத்தமாக சேர்க்கும்போது 74% தான் இருக்குது. பட் தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா 80% இருக்குது. பாலின விகிதம், அதாவது ஆண்களுக்கு இப்போ 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அதுதான் வந்து பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்களுக்கு தலா பெண்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 996 பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதே இந்தியாவை வச்சு கம்பேர் பண்ணும்போது 943 பேர் தான் வந்து பெண்கள் இருக்காங்க. உயர்கல்வியினுடைய சேர்க்கை ஒட்டுமொத்த இந்தியாவில் 24.5, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே 44.3% வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை வளங்கள் தான் கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா வளம், கனிமங்கள், புதைப்படிவ எரிபொருட்கள், மண். ஸோ இதெல்லாம் புதுப்பிக்க தகாத வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மாசற்ற மற்றும் சுற்றுச்சூழல் நலம் காக்கிறது. இந்த வளங்கள் புதுப்பிப்பதற்கான ஒரு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மரம் மற்றும் காகிதம். ஸோ முன்ன நம்ம பார்த்ததே தான். புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாதது. புதுப்பிக்க இயலாததுன்னு பார்த்திங்கன்னா உலோகங்கள், கண்ணாடி, புதைப்படிவ எரிபொருட்கள். புதைப்படிவ எரிபொருட்கள்னால் வந்து நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை எரிவாயு, டீசல். ஸோ இதெல்லாம் கடலுக்கு அடியிலிருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரு சர்டைன் டைம் வரைக்கும் தான் வந்து இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது. அடுத்து மரபு சாரா வளங்களை பயன்படுத்துதல். இது ஒரு முக்கியமான கொஷின். இந்தியாவின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய அனல் மின்சாரம் மற்றும் புனல் மின்சார நிலையங்களை சார்ந்திருக்கிறது. ஸோ நம்ம அதிகமாக வந்து அனல் மின்சாரம் அல்லது புனல்னா நீராற்றலை கொண்டு நம்ம வந்து நீரை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறது. இந்த 2 உற்பத்தி தான் வந்து தமிழ்நாட்டில் கரண்ட் கிடைக்கிறதுக்கான மிக சிறந்த மூலதனமாக இருக்குது. அனல் மின் நிலையம் சூழலை மாசுபடுத்தும் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. ஸோ அனல் மின் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறதுனால அது சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிப்படைய செய்யுது. இந்தியாவில் சூரிய சக்தியை பயன்படுத்தி அதிகமான
மின்னாற்றலை வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக மின்னாற்றலை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடும் வந்து ஒன்றா இருக்குது. சூரிய சக்தி என்பது சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளியின் மின்னழுத்த செல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதாகும். பாருங்கள், சூரிய சக்தி அப்படின்னா என்னென்னா அந்த சூரிய ஒளி மூலம் மின்சக்தி, அந்த மின்சக்தியை நேரடியாக சூரிய ஒளியின் மின்னழுத்த செல்கள் மூலம் உற்பத்தி செய்து அதை வந்து பயன்படுத்துறது. சூரிய ஒளி தகடுகள் சூரிய ஒளியினை மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளியை வேதிவினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுகிறது. ஸோ தகடெல்லாம் நம்ம வைக்கிறோம், அது என்ன பண்ணோம் அப்படின்னா சூரிய ஒளியை வந்து மின்சக்தியாக மாற்றி நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கிடைக்குது. சூரிய சக்தி உற்பத்தி தொழில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு வந்து அதிக அளவில் சூரிய மின் தகடுகளை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னிலையில் உள்ளது. தமிழகத்தில் 2017 ஆண்டு ஜூலை 31 வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் 1697 மெகாவாட் ஆகும். ஸோ இந்த டைம் அந்த 2017 வரைக்கும் எவ்வளவு மெகாவாட் மின்சாரத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா 1697 மெகாவாட் மின்சாரத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அடுத்து சுற்றுச்சூழல். இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு வந்துள்ளது. காற்று நீர் மாசுபாடு, கழிவு மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாயிண்ட்ஸ் இல்லை. இந்த பிரிவு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51AG அப்படின்றது காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளன. 51AG அப்படின்றது காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் வந்து கடமைப்பட்டு உள்ளன அப்படின்றத அந்த அரசியலமைப்பு பிரிவு 51A வந்து அந்த சட்டம் மூலம் சொல்கிறாங்க. நாட்டின் பொருளாதார மேம்பாடே வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இதன் பொருள் மக்களுக்கு அதிக வருமானம், திறன்மிக்க கல்வி, சிறந்த சுகாதாரம், ஊட்டச்சத்து, உணவு, வறுமையற்ற நிலை மற்றும் சம வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்துவதாகும். இதற்கான சட்டங்களை உருவாக்குவதே இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஆகும். ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள்னு சொல்லி ஒரு 5-6 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் முக்கியமாக இந்த வனவிலங்கு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறது. அடுத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002 பல்லுயிர்மைகளை வந்து பாதுகாத்தல். சுற்றுச்சூழல் சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம், அது காடுகளை வந்து அழிக்கக்கூடாது, காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வந்து அதிகமாக வளர்க்குறத வந்து ஊக்குவிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வன பாதுகாப்பு சட்டம் 1980. நீர் சட்டம், நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு, அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை மீட்டு பராமரித்தல். அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. தமிழ்நாடு குறைந்த காலகட்டத்தில் மிக விரைவான வளர்ச்சியை எட்டிய சில மாநிலங்களுள் ஒன்றாகும். ஸோ ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அதிகமான வருமானத்தை வந்து அதிகமான வளர்ச்சி, வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை போன்ற மிக மோசமான நிலையிலிருந்து மிக வேகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தின் தந்தை வந்து அமர்த்தியா சென், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் அன்சர்டைனிட்டி க்ளோரி அப்படின்ற புத்தகத்திலிருந்து நோபல் பரிசு பெற்றவர் தான் வந்து அமர்த்தியா சென். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இதில் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது.
மேம்பாடு என்பது ஸோ இந்த இவ்வளோதான் லெசனே இவ்வளோதான். ஸோ மேம்பாடு என்பது என்ன? மேம்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய வளர்ச்சியை வந்து குறிக்கிறது தான் மேம்பாடு. பொருளாதார மேம்பாடு என்பது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் வந்து வளர்ச்சி அடைகிறது தான் வந்து பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம். நிகர நாட்டு உற்பத்தி, தல வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனித வளர்ச்சி குறியீடு இதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டினுடைய குறியீடுகள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார மேம்பாட்டினுடைய குறியீடுகள்லாம் என்னென்ன? நிகர நாட்டு உற்பத்தி, தல வருமானம், வாங்கும் திறன் சமநிலை, மனித வளர்ச்சி குறியீடு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மறக்கவே கூடாது. 1972 வந்து கொண்டு வந்தாங்க. வனவிலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு அனல் மின் நிலையம் மூலிமா நம்ம ஆற்றல் மின்சக்தியை வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். பட் ஆனால் அது அதே அளவு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேற்றி அது சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துது. ஸோ இதில் இந்த புக் பேக் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம் கூற்று வந்து மேம்பாடு வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துகிறது. காரணம் மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். அதாவது நல்ல மேம்பாடு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான், மக்கள் அனைவரும் நல்லா தான் இருப்பாங்க. நல்ல வருவாய் இருக்கும், நல்ல கல்வி இருக்கும், உடல் நலம், ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. கூற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது. இந்த கூற்றானது இந்த காரணத்தை வந்து விளக்குது. சரி, இந்த காரணமானது இந்த கூற்றை வந்து விளக்கும் வகையில் இருக்குது. மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது. மனித வளம் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களினுடைய திறமை. அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வராது. ஏழை மக்களா, வேளாண்மையா, சொத்துக்களா, மனித வளம்னாவே எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு வளர்ச்சி திறமை. நாடுகளுக்கிடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது. நாடுகள், ஒவ்வொரு நாட்டையும் வச்சு நம்ம பார்க்கும்போது எந்த நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய வருமானம் தான். எவ்வளோ வருமானத்தை வந்து ஈட்டுறாங்கங்கிறத வச்சு தான் வந்து அந்த மேம்பாடானது கணக்கிடப்படுகிறது. தேசிய வருமானத்தின் உண்மையான மதிப்பீடு. தேசிய வருமானம் அப்படின்னாவே நிகர தேசிய உற்பத்தி. நிகர தேசிய உற்பத்தி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், NNPன்னு சொல்கிறோம். ஸோ வந்து தேசிய வருமானத்தினுடைய உண்மையான மதிப்பீடு நிகர தேசிய உற்பத்தி. டேஸ் வருவாயை தலா வருமானம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். சராசரி வருவாய், ஒரு சராசரியாக ஒரு மனிதன் எவ்வளவு இப்போ 10 பேர் வேலை செய்கிறான்னா 10 பேருக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா சராசரியாக எவ்வளோ மக்கள் வந்து வருமானத்தை ஈட்டுறாங்கன்றது கிடைச்சிரும். ஸோ அதுதான் சராசரி வருவாயை தல வருமானம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். G8 நாடுகள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த G8 நாடுகளில் இந்த G8 சம்மிட் எப்போ நடந்தது லாஸ்ட்டாக அப்படின்னா 2024 இட்டாலியில் வந்து நடந்தது. இதெல்லாம் வந்து GKல கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 2025 எங்கே நடக்க போகுதுன்னா கனடாவில் நடக்க போகுது. கனடாவில் 2025 வந்து நடக்க போகுது. இந்த G8 நாடுகள்லாம் எது அப்படின்னு இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, யுனைடெட் கிங்டம், ஜப்பானு, யுனைடெட் ஸ்டேட்ஸு, கனடா, ரஷ்யா. ஸோ இதெல்லாம் மொத்தம் 8 நாடுகள். இந்த 8 நாடுகள் வந்து எப்படி தன்னுடைய நாடுகளை வந்து முன்னேற்றிக்கலாம், இதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு பண்ணுறது தான் வந்து அந்த G8 நாடுகளினுடைய கூட்டமைப்பு. ஸோ இதில் இல்லாத நாடு எது அப்படின்னா இந்தியா தான். ஸோ ஜப்பான் இருக்குது, கனடாவும் இருக்குது, ரஷ்யாவும் இருக்குது, யுனைடெட் கிங்டம், ஜப்பானு, யுனைடெட் ஸ்டேட்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதில் இந்தியா கிடையாது. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1975 வந்து இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. 1975 உருவாக்கப்பட்டது. அடுத்து சார்க் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா SAARCன்னு வரும். சார்க் அமைப்பு அப்படின்றது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா சவுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த தென் ஆசிய பகுதிகளை வந்து மேம்படுத்துறதுக்காக ஆசியாவினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பாக செயல்படுறாங்க. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டது? 1985 வந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நேபாளில் இருக்குது. நேபாள் காத்மண்டில் இருக்குது. 2024
இந்த சார்க் அமைப்பு இந்த சமிட் வந்து நடந்தது 2024 நேபாளிலேயே காத்மண்டுவில் தான் நடந்தது. இதனுடைய ஃபாதர் ஆஃப் சார்க்குன்னு சொல்லி கேட்கலாம் கொஷின்ஸில். ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்றவர் தான் வந்து இதனுடைய தலைவர். கண்ட்ரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த சார்க் அமைப்பில் இந்தியாவும் இருக்குது. இந்த உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடில் சைனா இருக்குது, இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, பூட்டான் இது எல்லாமே இருக்குது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஸோ இது எல்லா நாடுகளும் இருக்குது. இதில் இல்லாத நாடு எது அப்படின்னா சைனா வந்து அதில் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின், நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேசிய வருமானம். ஏ மற்றும் இரண்டுமே சரி, அதே மாதிரி தான். காரணமானது கூற்றை வந்து விளக்குகிறது. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அவசியமாக இருக்கிறது. ஆமாம், ஒரு நாடு மேம்பாடு அடையணும் அப்படின்னா மனித வளம் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கணும். கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே வந்து சரியானது. ஆர் ஏவை விளக்குகிறது. ஸோ இதுவுமே வந்து அதே ஆப்ஷன்ஸ் தான். மனிதவள மேம்பாடு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ இது மூணுமே இருக்குது. பாலினம் வந்து இதில் வராது. பால் வேறுபாடு ஆனா பெண்ணா அப்படின்ற அந்த பாலின வேறுபாடு கிடையாது. மனிதவள மேம்பாடு, மனிதன்னாவே எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல ஆண் பெண் அப்படி குழந்தைகள் அப்படிலாம் கிடையாது. மனிதன் அப்படின்றதே ஒன்று தான். ஸோ உடல் நலம், கல்வி, வருமானம், ஸோ இது எல்லாமே வரும். அதில் பாலினம் வந்து வராது. பின்வரும் எம்மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு. ஸோ இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வியறிவு சதவீதத்தை விட தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்குது. பாலின விகிதம்னா என்ன? பாலின விகிதம்னா ஒன்றும் இல்லை. 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அதுதான் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிற விகிதம். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு மூலியமாக தான் வந்து உறுதி செய்யப்படுகிறது. பொருந்தா ஒன்று சூரிய ஆற்றல், காற்றாற்றல், இயற்கை வாயு. ஸோ இதெல்லாம் வந்து ஆற்றல்கள். காகிதம்ன்றது தவறான ஒன்று. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம். சூரிய சக்தி இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி செய்கிறது தமிழ்நாடு தான். பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். நிறைய வருடங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா எது தீர்ந்து போகும்? புதுப்பிக்க இயலாத வரங்கள். அந்த புதைப்படிவ பொருட்களாக இருக்கட்டும், டீசல், பெட்ரோல், இது எதுவுமே, நிலக்கரி, இது எல்லாமே வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அடுத்து, அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. இந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனல் மின் நிலையம் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபாடானது ஏற்படுகிறது. நெக்ஸ்ட்டு ஃபிலிப்ஸ் பாருங்கள். எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு டேஸ் என்று அறியப்படும்? பொருளாதார மேம்பாடை என்னன்னு சொல்லுவோம்? எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அழைப்போம். ஆக்சுவலி ஆன்சரே இதுதான், பொருளாதார மேம்பாடு. மனிதவள மேம்பாடு அமைச்சகத்தின் தலைமையகம். ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் சாஸ்திரி பவன் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளாவில் தான் வந்து அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம். உலகளவில் மனித அளவு மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டம். உலக அளவில் மனிதவள மேம்பாடு அறிக்கை, உலக அளவில் மனித வளர்ச்சியை வந்து இது பண்ணுறது எந்த அமைப்பு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை. அதுதான் வந்து உலக அளவில் மனிதவள மேம்பாட்டை வந்து அந்த அறிக்கையை தயாரித்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நிலத்தடி நீர் என்பது டேஸ் வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளம். நிலத்தடி நீர், மழை பெய்யும் பொழுது நம்ம மழைநீர் சேகரிப்பு தொட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி அதனுடைய நீரினுடைய அளவை வந்து அதிகரிக்கிறோம். அண்ட் அன்சர்டைனிட்டி க்ளோரி அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென். மேம்பாடுனா என்ன? தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. மனித வளம்,
கல்வி, சூரிய சக்தி, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், 1972 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மேம்பாடு தான் கல்விக்கு வரும்னு நினைக்கிறேன். மனித வளம் அப்படின்றது தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.